அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஆரணி சுமதி நாடக மன்றத்துடைய டீம். 2026க்கான நம்ம ஊர் திருவிழாக்கள் எல்லா விசேஷங்களுக்கும் நீங்க வைக்கக்கூடிய நம்மளுடைய ஆரணி சுமதி நாடக மன்ற டீம் தான். அதாவது எல்லா டீமுங்களுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான். ஆனா அந்த விளம்பரம் அப்படிங்கிறது எது ரொம்ப அதிகமா ரீச் ஆகுதோ அதுதான் மக்கள் மனசுல அதிகமா பதியுது. சுமதி நாடக மன்றம் போன வருஷம் ஒரு 150 160 ஊர்கள்ல வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அத்தனை ஊர்கள்லயுமே நம்ம அனுப்புன ஊர்ல ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்தூர் அக்கத்தூர் கேட்கிற அளவுக்கு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நீங்களாம் கேட்டு வர அளவுக்கு இன்னும் ரீச் ஆகல, அதுதானே தவிர மற்றபடி டீம் பக்காவா இருக்கு. இந்த மாதிரியான டீமுங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நீங்க இருக்கிற கலைஞர்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்கள் சகோதரியோட வேண்டுகோள். எல்லா கலைஞர்களுமே திறமையானவங்க தான். அதுல விளம்பரம் இருக்கிறவங்க டாப்லயும், விளம்பரம் இல்லாதவங்க உங்களுக்கு தெரியாமையும் போயிடுது. அதனாலதான் நான் ஒவ்வொரு டீம் கிட்டயும் ரிப்பீட்டடா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வாங்க, சீக்கிரமா அவங்க அவங்களோட டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஆரணி சுமதி நாடக மன்ற உரிமையாளர் மோத்தக்கல் சிவா பிரதர் தான். அப்பா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாடக மன்றத்துல கதாநாயகனா, அதாவது இவரு ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னா தனுஷ் நாடக மன்றத்துல நான் வரும்போதெல்லாம் ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துல கதாநாயகனா இருந்தாரு. இவர் இப்படி நின்னு பாரு, இடுப்புல கை வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணாபுரம் பழனி அண்ணா, வால் பழனி அண்ணான்னு சொல்லுவாங்க, அவர் தோல் மேல, அவருக்கு மேல இவர் ஏறி நிப்பாரு. இவர் தோல் மேல பப்பு நட்சகர் தனுஷ் கம்பல் நிப்பாரு. அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அந்த மாதிரி அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் 2-3 டீம்ல ஒரு கலைஞனா மட்டும்தான் இருந்தாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமா நாடக மன்றத்துடைய உரிமையாளரா அப்படி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கலைஞனா இருந்து நாடக மன்ற உரிமையாளரா இருக்கவங்க தான் இன்னைக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல அதிகம். அதாவது கீழே இருந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரணும். அதுக்கு நம்ம கலை குடும்பமும் துணையா இருக்கும். ஒவ்வொரு கிராம மக்களாகி நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இவரு கதாநாயகன் பிளஸ் நாடக மன்றத்துடைய உரிமையாளர். வணக்கம் சொல்லுங்க. போன வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஊர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க. சிவா அம்மு கலை குடும்பத்தில் நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க. எல்லா ஊருக்கும் நான் நன்றி சொல்றேன். கண்ணனூர் மூர்த்தி அண்ணா இன்னொரு கதாநாயகன். இவர் ஒரு கதாநாயகன், அவர் ஒரு கதாநாயகன். ஹார்மோனியம் மாஸ்டர். உங்க பேர் சொல்லுங்க பிரதர். கணேசன் பிரதர். அடுத்து பிரதர் பாத்தீங்கன்னா வில்ல வேஷகர். பிரதர் உங்க பேர் சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. கீழ்புத்தூர், தேசூர் கீழ்புத்தூர்ல இருந்து வராரு. வில்லன் வேஷம். தம்பியும் அப்பாவும் பாத்தீங்கன்னா பப்புன் வேஷம் இருக்காரு. தம்பி பப்புன் வேஷமும் ஆடிட்டு பெண் வேஷமும் ஆடுவாரு. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. சிறுமூர் சதீஷ் தம்பி. பப்புன் வேஷமும் ஆடுவாரு, பெண் வேஷமும் ஆடுவாரு. அடுத்து கதாநாயகி யாரு? முன்னவா ஊர் பேரு நம்ம சேட்பட் தேவி மங்கலம் பக்கத்துல ராபர்ட் தம்பி. நல்ல சோகம் எல்லாமே பண்ணுவாரு. கதாநாயகி இவங்க தான் நம்ம சுமதி நாடக மன்றத்துல ஆடிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா. வணக்கம் சொல்லுங்க. அடுத்து தாங்கள். குமரேசன், நாராயணமங்கலம் குமரேசன். இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகம். முத்துவும் நம்ம தனுஷ் கம்பெனி முத்துவும் இவங்களும் ஒரே ஊரு. நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு. நம்ம ஆயிரமங்கலம்லாம் ஃபேன்ஸ் நிறைய பேர் இவர் எதுல இருக்காரு, இதுக்கு முன்ன சூர்யா நாடக மன்றத்துல கலக்கலா இருந்தாரு. அதனால நிறைய பேர் இவங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்க பேர் சொல்லுமா. பரதராமி. பரதராமி மனோஸ்ரீ. திமிரி அடுத்த பரதராமி, மனோஸ்ரீ. இவங்க பெண் வேஷம் போடக்கூடிய கலைஞர். இந்த மாதிரி எவ்வளவு அழகழகா இருக்காங்க பாருங்க. ஃபேஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் நல்ல மேக்கப் போட்டாங்கன்னு வச்சுங்க, நாங்கெல்லாம் கிட்ட நிக்க முடியாது, அந்த மாதிரி செம்மையா இருக்காங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாம் நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேளுங்க. நீங்க சத்தமா கேட்டதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க வாங்க. ஜோதி கீழ்புத்தூர். இவங்க பாத்தீங்கன்னா பெண் வேஷம் போடக்கூடிய கலைஞர். ஜோதி கீழ்புத்தூர்ல இருந்து வராங்க. இந்த மாதிரி இவ்வளவு கலைஞர்கள், இளமையான கலைஞர்கள், திறமையான கலைஞர்கள் நம்மளுடைய சுமதி நாடக மன்றத்துல இருக்காங்க. இன்னும் 2 பெண் வேஷம் இன்னைக்கு லாங் நாடகம்ன்றதுனால அவங்க அங்க இருக்கிறாங்க, திமிரி ஆற்காடு கிட்ட இருக்காங்க. அவங்களை அப்படியே பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி நம்ம இங்க தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு வர வைக்கல. மற்றபடி இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும்.
தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.